ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான மார்னிங் வேக்கப் சாங்ல யாரு பிக் பாஸ் வீடியோ விட்டு எலிமினேட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ட ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஞ்சிருங்கோ இஞ்சிருங்கோன்னு சொல்லிட்டு தென்னாலி படத்துல இருந்து நம்ம கமல் சாரும் ஜோதிகா மேமும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. சோ இந்த பாடல் தான் வந்து நீங்க போட்டிருக்காங்க. இதை வச்சு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்காக பாடுற மாதிரி தான் அந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கும். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரஜன் அவர்கள் தான் வீட்டை விட்டு வெளியே போறோம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லவ் கண்டென்ட் வேற யாருக்கு லவ் கண்டென்ட் லவ் கப்புள்ஸ் எல்லாம் யாருன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒன்னு பிரஜனா இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா வியன்னா போறதுக்கோ வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா அபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட் அப்படிதான் மாறி இருக்கு. பிரஜனா வியன்னாவா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரஜன் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. சரியான ரோஸ்டர்னு கேள்விப்பட்ட மக்களே. பிக் பாஸ் டீம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பாங்க, அதுல வந்து பிரஜனை வந்து தீச்சி விட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜேஎஸ் என்னெல்லாம் மாத்த போறாருன்னு தெரியல. ஏன்னா விஜேஎஸ் உள்ள வந்தோடனே ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும், அதுலதான் வந்து தெளிவான டீடைல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 12 மணிக்கு அந்த டீடைல் வந்துடும். இப்போ அன்அபிஷியல் ஓட் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம திவ்யா கணேஷ் இருக்காங்க, 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. விஜய் பார்வதி 1,20,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் 1,20,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. சபரி 74,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. சோ இவங்கெல்லாம் சேஃப் தான் மக்களே. அரோராலாம் எடுத்துக்கோங்க. அரோராலாம் இந்த மாதிரி தாறுமாறான ஓட்டுகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. அரோரா கூட 76,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. ஓகேவா, அரோராக்கு உண்மையில இவ்வளவு ஓட்டு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உண்மையில அரோரா அவங்களோட கேரக்டரை மாத்திருக்காங்க, அவங்க கேம் பிளான மாத்திருக்காங்க, நிறைய விஷயம் வந்து ஆக்டிவா விளையாடிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து ஓட்டுகள் தாறுமாறா குவிஞ்சிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. சோ அரோரா எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கனி அவர்கள் வந்து 63,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சோ அவங்களும் வந்து எஸ்கேப் தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம கெமி அவர்கள் 61,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சாண்ட்ராவும் 61,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா கெமில இருந்து எல்லாருமே வந்து 60,000 ஓட்டு தான். ஓகேவா, சோ யார வேணாலும் தூக்கலாம். பிரஜன் அவர்கள் 58,000, ரம்யா ஜோ 58,000, அமித் பார்கவ் 58,000, சுபிக்ஷா 58,000, வியன்னா 57,000. ஓகேவா, இவங்க எல்லாருக்குமே ஒரு 400-300 ஓட்டு தான் டிஃபரெண்ட் இருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாண்ட்ராக்கு பாயாசத்தை போல ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா அவர்களுக்கும் வந்து ஓட்டுகள் வரல மக்களே. ஏன்னா போன வாரம் வந்து சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க, 1.5 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு கிட்ட இருந்தாங்க. ஓகேவா, இந்த வாரம் அப்படியே மொத்தமா கீழே இறங்கி 60,000 ஓட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது பாட்டம்ல இருக்க வியன்னாக்கு 57,000 ஓட்டு வந்திருக்கு, இவங்களுக்கு 60,000 ஓட்டு தான் வந்திருக்கு. இதுல இருந்தே தெரியல அவங்களுக்கு மக்கள் எவ்வளவு தூரம் வந்து சாண்ட்ராவோட கேமை வந்து ஒஸ்டா இவங்க கேமை பிளே பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாரும் ஓட்டே போடலன்னு நினைக்கிறேன். சோ இந்த வாட்டி வந்து பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் வியன்னா இவங்களை யாரு வெளியே போனாலும் நீங்க அதிர்ச்சி ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஓட்டுகள் அன்அபிஷியலே கிடையாது. இந்த அன்அபிஷியல் ஓட்டிங்கும் வந்து இப்போ ஏடவிடமா மாத்துறாங்க. வியன்னாலாம் வந்து 7வது பிளேஸ்லயோ 6வது பிளேஸ்லயோ இருந்தாங்க, தூக்கி வந்து லாஸ்ட் பிளேஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. சோ எந்த நாள், அதாவது இந்த எலிமினேஷன் நாள் வரும்போது கரெக்டா யாரை கீழே இருக்கிறாங்களோ அவங்களதான் வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. சோ இந்த வகையில பார்த்தா எல்லாருக்கும் ஈக்குவலா பாயிண்ட்ஸை கொடுத்து வச்சிருக்காங்க, நம்மள குழப்பறாங்களாம். சோ பட் ஆனா இன்னைக்கு வேக்கப் சாங்ல உடஞ்ச ரகசியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள் தான் எலிமினேட் ஆகிறாருன்னு சொல்லிட்டு. பட் ஆனா சரியான ரோஸ்ட் இருக்கு மக்களே. நிறைய பேர் சொன்னீங்க ரோஸ்ட் கொடுக்க மாட்டாரு, விஜேஎஸ் வந்து அவரோட ஃப்ரெண்டு, அதனால ரோஸ்ட் பண்ண மாட்டாரு நீங்க. பட் ஆனா அவங்க வீட்டுக்குள்ள பண்ணிருக்க செயல்கள் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. நேத்து நைட்டு கூட அவ்வளவு பஞ்சாயத்து மக்களே. நேத்து நைட்டு ஒரு டீக்கு அவ்வளவு பஞ்சாயத்து பண்ணாங்க. அதுவும் நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து சீப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது நம்ம எஃப்ஜேவை பார்த்து நீ சீப்பா பிஹேவ் பண்றாடினாங்க. இந்த வார்த்தையை சொன்னதுதான் போன வாரம் வந்து நம்ம தர்பூசணியை போட்டு பொலன்னு பொழந்தாப்புல நம்ம விஜேஎஸ். இன்னைக்கு இவங்க அந்த வார்த்தையை சொல்லவே எஃப்ஜேவும் வந்து காண்டாயிட்டான். எஃப்ஜேவும் திரும்பி திட்டிட்டு போயிட்டான். நான் சீப்பா, வந்த நாள்ல இருந்து நீங்க தாங்க சீப்பா பிஹேவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு தக்லைஃப் கொடுத்துட்டு போயிட்டான். அதே மாதிரி அவனோட ஃபேமிலியை பத்தி நம்ம பிரஜன் அவர்கள் கேவலமா பேசுறாரு. உங்க பொண்டாட்டி வந்து கேட்டதுனால பிரஜன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சில இருக்காங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி எது, அந்த தலைவலிக்கு டீ குடுக்கலன்றது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா. இதெல்லாம் எங்க போய் நம்ம முட்டிக்கிறதுன்னு தெரியல. சோ இதனால வந்து அவங்க குடும்பத்தையே வந்து பாவம் சேரும். வெளியே இருக்க அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே வந்து இந்த கர்மாவெல்லாம் அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாப்புல. அது திவ்யா கணேஷ் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்கன்னா அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் சொன்னாங்க. ஓகேவா, பட் ஆனா பிரஜன் அவர்கள் வந்து அவங்க குடும்பத்தையே வந்து கேவலமா பேசுறாப்புல. இதெல்லாம் உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? இதனாலதான் வந்து நான் சொல்றேன், கன்ஃபார்ம் ரோஸ்ட் இருக்க மக்களே பொறுத்திருந்து பாருங்க. பிரஜன் அவர்கள் எலிமினேட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, அப்படி பிரஜன் வந்து எலிமினேட் ஆனாருன்னா யாரும் ஆச்சரியப்படாதீங்க. சாண்ட்ரா போனா கூட ஆச்சரியப்படாதீங்கன்ற. ஏன்னா அந்த அளவுல எல்லாம் ஓட்டிங் லிஸ்ட் இருக்கு. கெமி அவரெல்லாம் தூக்கி டாப்ல உட்கார வச்சிருக்காங்க. ஓகேவா, சுபிக்ஷா எல்லாம் மேல வந்துட்டாங்க, 58,000 ஓட்டு. அதாவது நம்ம சாண்ட்ராவை விட சுபிக்ஷாக்கு 3,000 ஓட்டு 2,000 ஓட்டு தான் கம்மியா இருக்குன்னா அப்ப பாத்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு ஓட்டிங் மாறி இருக்குன்ட்டு. மக்களோட கெஸ்ஸிங் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல, வேற லெவல்ல போட்டு அடிச்சிருக்காங்கன்றது பார்க்க முடிஞ்சது. மேக்ஸிமம் இதெல்லாம் பிஆர் ஓட்டு, அந்த பாட்ஸ் ஓட்டு தான் அதிகமா வந்திருக்கு பிரஜன் அவர்களுக்கு. நான் நிறைய வழியில சொல்றேன், பிரஜன் அபிஷியல் ஓட்டிங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காப்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜேஎஸ் வந்து என்ன முடிவெடுக்கிறாருன்னு தெரியாது. 12 மணிக்கு மேல அபிஷியலா நியூஸ் வந்துடும், நான் கன்ஃபார்மா அப்டேட் பண்றேன். போன வாரம் கூட நான் கரெக்டா இந்த பாடல் வச்சுதான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அதாவது தர்பூசணி வெளியே போறாரு, இரும்பிலே ஒரு இதே முளைத்ததே பாடல் வந்தோடனே தர்பூசணி தான் வெளியே போறாருன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி 100% தர்பூசணி வெளியே போயிட்டாப்ல. இன்னைக்கும் பிரஜன் அவர்கள் ஒரு கெஸிங் இருக்கு, அது இல்லாம வியன்னாவும் ஒரு கெஸிங் இருக்கு. அவங்க 2 பேர்ல யார் வெளியே போறான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கன்ஃபார்மா வந்து அப்டேட் பண்றேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சொல்லுங்க.